स्टार्ट। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। सत्यानंद चित्त सत्तेक पक्षे सर्वाध्यक्षे भक्तिरक्षादिदक्षे श्री गोविंदे विश्वसर्गाधिकंदे पूर्णानंदे नित्यमास्तामतिर्मे। अज्ञानीरधिरुपैतया विशेषं भक्तिपरावजिति परिपोषमुच्चैः तत्त्वं परं स्वर्दुर्गमम् अप्यजस्रं सत्कुण्यपृच्छ्रचितं प्रणमामि गीतं। गौरां सुखसत्कुमुदप्रमोदि स्वाभिकयागोस्तमो निहन्त। श्रीकृष्णचैतन्यसुधानिधर्मे मनोतिष्ठन् स्वर्तिं करोतु। प्राचीनवाच सुविचार्यसोऽहम् अज्ञोऽपि गीतामृतलेशलिप्सुः। यतः प्रभोरे मदेत तत्र सन्तक्षमत्वं शरणागतस्य। स्वधर्मज्ञानवैराग्यसाध्यभक्त्येवगोचरः स्वधर्मज्ञानवैराग्यसाध्यभक्त्येवगोचरः नारायण परब्रह्म गीताशास्त्रे समेरितः। ज्ञानकर्मात्मिके निष्ठे योगलक्ष्ये संस्कृते आत्मानुभूतिसिद्ध्यर्थे पूर्वषट्केन चोदिते। असत्यालोकरक्षायै गुणे सारोप्य कर्तृतां सर्वेश्वरेवान्यस्योक्ता तृतीये कर्मकार्यताः। हरे कृष्ण। பாலகிருஷ்ண டெம்பிள் ஹாலில் போயிட்டு ஒரு 4 சேர் மட்டும் இருந்தால் எடுத்துகிட்டு வந்து போட்டுருங்களேன். வேறு எடுத்துகிட்டு வராங்களா? சரி, ஓகே, சரி, அப்படியே உட்கார. நாம் இந்த கர்மயோகம் அப்படின்ற அத்தியாயத்தில் 20வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ கடைசியாக என்ன பார்த்தோம், என்ன கான்செப்ட் பார்த்தோம், எத்தனை ஞாபகம் இருக்கா? கடைசியாக பார்த்த கான்செப்ட் புதுசாக நிறைய பேர் வந்திருக்கீங்க. நீங்கள் போன வாரம் வந்தீங்களா? சஞ்சீவ் வந்தீங்களா? நீங்கள் வந்தீங்கல்ல? போன வாரம் ஒரு புது கான்செப்ட் ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? யுவர் தேர்? நோ? ஓகே. அர்ஜுனன் என்ன பண்றாரு அப்படின்னா, கிருஷ்ணர் கார்னர் பண்ணிட்டாரு. இனிமேல் அவனால் என்ன பண்ண முடியல, பதிலே சொல்ல முடியல. சண்டை போற தவிர வேற வழி இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போயிடு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, திடீர்னு அவன் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். நீ சொல்றதை நான் நம்ப முடியாது, நீ ஏதோ புது ஒரு வழிமுறையை சொல்லி கொடுக்குற, நிஷ்காம கர்மயோகம் அப்படின்ற ஒரு புது வழிமுறையை சொல்லி கொடுக்குற, இதை நான் பின்பற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, திடீர்னு பின்வாங்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாரு கிருஷ்ணர், இல்லப்பா இது நான் உனக்காக ஏற்படுத்திய புது வழிமுறை கிடையாது, இதை உன்னுடைய மூதாதியர்கள் யாரு, ஜனகன் மகாராஜன் என்ன பண்றாங்க, எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொல்றாரு. ஏன்னா உதாரணம் சொல்ல அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிறது கஷ்டமா மாறி போயிடும். அதனாலதான் இங்க உதாரணம் சொல்றார் அப்படின்ட்டு பார்த்தோம். இதற்கு இன்னொரு அர்த்தமும் பார்த்தோம். அதான் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஜனக மகாராஜனை பத்தி ஏன் பேசினார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அர்த்தம் சொன்னோம், இன்னொரு அர்த்தம் சொன்னோம். அதே தான் ஞாபகம் இருக்கா? பற்றற்று இருக்கார், பட் அது ஒரு கான்செப்ட் ஒன்று சொன்னோம். ஓகே, என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, 2ஆம் அத்தியாயத்தில் கிருஷ்ணர் ஒரு படிக்கட்டு கொடுத்திருந்தார். கர்மயோகம், ஞான யோகம், ஆத்ம சாட்சா்காரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கர்மயோகத்திலேருந்து ஞான யோகம் போகணும், ஞான யோகத்திலேருந்து அவருக்கு ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
அப்போ அர்ஜுனன் என்ன கேள்வி கேட்டான் அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், முதல் படிக்கட்டான கர்மயோகத்தை விட்டுட்டு 2ஆம் படிக்கட்டை நேராக போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டான். இப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணாருன்னா மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டார். என்ன சொன்னார், இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, கர்மயோகம் நேரடியாக ஆத்ம சாட்சா்காரம், நடுவில் நீங்கள் எங்கே போக தேவையில்லை, ஞான யோகத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் இங்கே சொல்கிறாரு, கர்மனைவ கர்மணி ஏவ அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றார். கர்மா மட்டுமே போதுமானது. எதற்கு? சம்சித்திம், சித்தி அடைவதற்கு. எங்க உதாரணம்? ஆஸ்திதா இருக்கார், உதாரணம் இருக்கார். யார் இருக்காரு? ஜனகாதய, ஜனகன் முதலாகனவர்கள் இருக்காங்க. அவங்களும் தன்னுடைய காரியத்தை பண்றாங்க. எதற்காக பண்றாங்க அப்படின்னா, லோக சங்கிரகம் ஏவாபி அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. லோக சங்கிரகம் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றாரு. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லியிருந்தோம். லோக சங்கிரகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு லோக சங்கிரகம்னா என்னது? உலக நன்மைக்காக, மற்றவங்களுடைய நன்மைக்காக அப்படின்னு சொல்லியிருந்தோம். 3 விதமான பக்தர்களை பத்தி பார்த்திருந்தோம் இல்லையா? சன்னிஷ்ட பக்தன், பரிநிஷ்டித பக்தன், அப்புறம் நிரபேட்ச பக்தன், அப்படி 3 விதமான பக்தர்களை பார்த்திருந்தோம். அதுல சன்னிஷ்ட பக்தன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் தன்னுடைய வர்ணாசிரம தர்மத்தை செய்யறான். அதோட சேர்ந்து அவனுக்கு இந்த உலகத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற ஆசை கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்கு. கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு இருக்கான். இவன் சன்னிஷ்ட பக்தன் அப்படின்னு சொல்லி சொன்னான். 2ஆம் நிலை அப்படிங்கிறது பரிநிஷ்டித பக்தன். பரிநிஷ்டித பக்தன் எப்படி இருக்கான்? அவன் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான்? முதல்ல பக்திக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். நேரம் இருந்தா என்ன பண்றான்? வர்ணாசிரம தர்மத்தை பின்பற்றான். 2க்கும் சமமா கிடையாது. முதல்ல அவன் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது பக்தி செயல்பாடுகளுக்கு. மேல நேரம் இருக்கும்போது என்ன பண்றாங்க? தன்னுடைய கடமைகளையும் செய்ய ஆரம்பிக்கிறான். அந்த கடமைகளை ஏன் செய்யறான்? மற்றவர்கள் நன்மைக்காக. லோக சங்கிரகம் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றான் இல்லையா? ஸோ பரிநிஷ்டித பக்தன் மற்றவர்களுக்கு உதாரணம் காட்டுவதற்காக தன்னுடைய கடமை செய்யறானே தவிர தன்னுடைய பொருள் இன்பத்திற்காக கடமையை செய்வது கிடையாது. அந்த கடமையும் கூட பக்திக்கு போக மிச்ச நேரத்தில் என்ன பண்றான்? தன்னுடைய கடமை செய்ய ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்படிப்பட்டவர்கள் தான் ஜனகன் முதலானவர்கள் அப்படின்னு உதாரணம் பார்த்தோம். ஜனக மகாராஜனுடைய கதையெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த சன்னிஷ்ட பக்தன் அப்படின்னு நிலைமையிலிருந்து குறைஞ்சபட்சம் எதுக்கு வரணும்? பரிநிஷ்டித பக்தன் அப்படின்னு நிலைமைக்கு வரணும். நம்மளால நிரபேட்ச பக்தனாக முடியாது. நிரபேட்ச பக்தர்கள் யாரு அப்படின்னா, அவங்களுக்கு வர்ணாசிரம தர்மமே கிடையாது. அவர்கள் வர்ணாசிரம தர்மத்தை பின்பற்ற வேண்டிய அவசியமும் கிடையாது. இது குறிப்பாக பிரம்மச்சாரிகளுக்கும் சன்னியாசிகளுக்கும் பொருந்தும். நாம் யாரும் பிரம்மச்சாரிகளும் சன்னியாசிகளும் இல்லாதனால நாம் அந்த நிலைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த நிலைக்கு வந்தா போதுமானது? பரிநிஷ்டித பக்தன் நிலைமைக்கு வந்தா போதுமானது அப்படின்னு தான் நம்மளுக்கு பலதேவ வித்யாபூஷன் தன்னுடைய பொருள்களை சொல்ல ஆரம்பிப்பார். சரி, இன்னைக்கு அடுத்த ஸ்லோகத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே. யத்யதாச்சரதி ஸ்ரேஷ்டஸ் தத்ததேவேதரோ ஜனஹ சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனுவர்த்ததே. Whatever actions the superior person performs, other persons will also perform. Whatever scripture the superior man follows, other will also follow. Commentary. This verse shows the method of instructing the population. Whatever action the greatest person performs, the others, itaraha, even the low persons, will follow. Whatever scripture, pramanam, the superior person considers in performing his actions, kurute, the lower persons will follow that. Thus, the meaning here is that the best actions authorized by scripture should be performed by the inferior person who desire auspiciousness. At the same time, whimsical actions performed by the superior or powerful persons are rejected because though they are performed by the superior, they are not approved by scripture. இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு வித்தியாசமான அர்த்தத்தை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஜனக மகாராஜன் பின்பற்றினான் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? சரி, ஜனக மகாராஜன் பின்பற்றினா அப்படின்னா நானும் ஜனகனா போல இருந்துடலாமா அப்படின்னா அது போல இருக்கக்கூடாது. ஏன்னா ஜனக மகாராஜன் பெருசா போருக்கெல்லாம் போக மாட்டார். அதனால்தான் ஜனக மகாராஜன் பெரிய யஜ்யம் பண்ணிட்டு இருந்தார். எப்ப ராமலட்சுமணன் வரும்பொழுது
ராமலக்ஷ்மன் வரும்போது என்ன பண்றாங்க, ஜனக மகாராஜன் ஒரு பெரிய யஜ்யம் பண்ணிட்டு இருந்தார். ஏன் யஜ்யம் பண்ணார் அப்படின்னா, அவருடைய ஆட்சியை பிடிப்பதற்கு நிறைய எதிரிகள் வந்துட்டு இருக்காங்களாம். வந்து என்ன பண்றாங்க, அவங்கள கொல்வதற்காக, அவங்களுடைய ஆட்சியை கைப்பற்றுவதற்காக நிறைய எதிரிகள் வந்துட்டு இருக்காங்களாம். அப்படி அவங்கள வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணாரு, ஜனகர் உட்காந்து யாகம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்கணும், அவரை உண்மையில சண்டைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கணும் இல்லையா? ஆனா அவர் அது பண்ணல. ஏன்னா அவர் எப்படி பழகிட்டாரு, இப்படியே இருந்து பழகிட்டார். பிராமணனை போலவே இருந்து பழகினதுனால என்னை காப்பாற்றக்கூடிய தெய்வங்கள் தேவர்களும் பகவானும் தான். அதனால என்னை யார் காப்பாற்றட்டும், இந்த நாட்டையும் அவரையே காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அவரு யாகம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்ப அர்ஜுனன் இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம், கிருஷ்ணா நீ இப்ப என்ன சொன்ன, ஜனக மகாராஜன் உதாரணம் சொன்ன, நானும் இப்ப என்ன பண்ண போறேன், யாகத்தை ஆரம்பிச்சிடுறேன். யாகத்தை ஆரம்பிச்சு என்னுடைய போரை நான் இங்கே இப்படியே முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேள்வி கேட்கறான் இல்லையா? அதனால இங்க அடுத்த ஒரு உதாரணம் சொல்றான். குரு, சாது, சாஸ்திரம் அப்படின்னு 3 படிக்கட்டுகள் அவன் சொல்றது உண்டு. இதுல குரு சாது 2 பேரையும் ஒரே ஒரு கட்டத்துல கொண்டு வந்துடலாம். பக்தர்கள் அப்படின்ற ஒரு பகுதிக்குள்ள கொண்டு வந்துடலாம். பக்தர்கள் அதற்கு மேல இருக்கிறது என்ன அப்படின்னா சாஸ்திரம் அப்படின்னு சொல்றோம். இங்க 2 விஷயத்தை கிருஷ்ணர் பேசுறார். யத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டஹ தத்யதேவே தரோஜனஹ. மக்கள் எதை பின்பற்றுவார்கள் அப்படின்னா, எதை உயர்ந்த நபர்கள் செய்யறாங்களோ அதை பின்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, உயர்ந்த நபர்கள் செய்யறதால நான் பின்பற்ற ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு கேட்கும்போது அடுத்த வார்த்தை சொல்றது, இல்ல இல்ல அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றது, சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே. உயர்ந்த நபர்கள் நமக்கு எதை பிரமாணமா சொல்லியிருக்காங்களோ அதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுது. இப்ப இந்த வாக்கியத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு புரிஞ்சதை சொல்லலாம். இந்த 2 வாக்கியம் சொல்லியிருக்கேன். உயர்ந்த நபர்கள் செய்யறத சாதாரண மக்கள் பின்பற்றுகிறார்கள். சாஸ்திரத்தை, எந்த சாஸ்திரத்தை உயர்ந்த நபர்கள் பின்பற்றுறாங்களோ அதை எல்லாரும் பிரமாணமா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த வார்த்தையில இந்த 2 சென்டென்ஸ் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஒவ்வொருத்தரா சொல்ல ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சது ஜஸ்ட் ஒரே ஒரு சென்டென்ஸா. சரி, ஓகே. ஓவராலா சாஸ்திரப்படி நம்ம எப்படி இருக்கணும், அவர் சாஸ்திரப்படி எப்படி இருந்தாரோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அவருக்கு ஏற்ற ஒரு தர்மத்தைப்படி அவர் ஃபாலோ பண்ணாரு. பட் அதே நம்ம பிளைண்டா ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ பிளைண்ட் ஃபாலோ இருக்கக்கூடாது, சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணணும். அந்த பிளைண்ட் ஃபாலோவிங் தான் இருக்கக்கூடாது. பிளைண்ட் ஃபாலோவிங் இருக்கக்கூடாது. பிளைண்ட் ஃபாலோவிங். ஓகே. பொதுவாக வந்து சீரியஸ் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை நான் வந்து கேட்டு விசாரிச்சு அது மாதிரி நமக்கு பெனிஃபிட் ஆகும். சீரியஸ் ஃபாலோ, சீனியர் சொல்லக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். அந்தந்த டைமில் வந்து நமக்கு அந்த சீனியர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அதை அப்படியே கேட்கணும். வாதம் பண்ணுற மாதிரி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுங்கிற மாதிரி நம்ம டைம் பிளேஸ் சர்க்கம்ஸ்டன்ஸ் பொறுத்த மாதிரி மாற்றிக்கணும் சீனியர் சொல்லும்போது. ஓகே. எது பிரமாணமாக இருக்கிறதோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். பிரமாணமாக இருக்கிறத ஃபாலோ பண்ணணும். ஓகே. அவங்க செஞ்சது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. அவங்க செயல் மூலியமா எதை வந்து நம்மளுக்கு உணர்த்துறாங்களோ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு தகுந்தது ஏதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். நமக்கு தகுந்ததை எடுத்து ஃபாலோ பண்ணணும், எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணக்கூடாது. சாஸ்திரங்களை சொன்னதை குரு சாதம் அவங்க சொல்லி சமமாக இருந்தால் மட்டும் ஏற்றுக்கணும். இடத்துல சில இடங்களில் குரு நமக்கு ஒத்து வராத சில விஷயங்கள் சொல்லலாம். ஆனாலும் அது வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்தால் பார்க்கணும். உதாரணத்துக்கு விரதங்கள் ஏகாதசி, ஆனால் குரு சொல்கிறத நம்ம சாஸ்திரத்தில் வந்து குரு சிட பரம்பரையில் வந்து ஏற்றுக்கணும். ஓகே, ரெண்டையும் சமன்படுத்தி பார்த்து ஏற்றுக்கணும். அவங்க சொல்லியிருக்கிற விஷயங்களை நம்மளோட கெப்பாசிட்டிக்கு ஏற்றாப்புல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதில் எவ்வளோ ஃபாலோ பண்ண முடியுதோ அதை ட்ரை பண்ணணும். நம்முடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணணும். அவங்க செஞ்சதை அப்படியே எக்ஸாக்டாக காப்பி அடிக்கூடாது, வீடியோ பண்ணக்கூடாது. நம்மளோட கெப்பாசிட்டி எவ்வளோ. ஓகே. You understood the question? What we should follow? No. The shloka, the translation is very clear. Whatever superior person does, common people follow. Whatever authorities, whatever scripture, he keeps it. Then everyone follows that. So with these two statements, what do you understand? Madhav bro, நீங்க சொல்லுங்க, அப்புறம் சொல்லுங்க. நம்மளுடைய ரூல்ஸ் மாதிரி நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட
உயர் அதிகாரத்தை கேட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, குட். எனி தாட்ஸ்? Whatever seniors does, they are according to Sadhu and Shastra. So whatever they does, if you follow, we go in a Krishna. ஓகே. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்ரேஷ்டஹ அப்படின்னு வார்த்தை நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கணும். உயர்ந்த மனிதர்கள் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறார். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னா, உயர்ந்த மனிதர்கள் சொல்கிறத பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன வரணும் நம்மளுக்கு? யார் உயர்ந்த மனிதர்கள்? சிம்பிள். செகண்ட் லைன்லேயே ஆன்சர் இருக்கு. யார் உயர்ந்த மனிதர்கள்? யார் ஒருத்தர் சாஸ்திரத்தை பின்பற்றுகிறாரோ அவங்க தான் உயர்ந்த மனிதர்கள். அவ்வளோதான். அதனால் அல்டிமேட்டாக நம்மளுக்கு என்ன தான் கொடுத்துருக்கு? கடைசியான விஷயம் சாஸ்திரம் தான், இல்லையா? ஒருத்தர் உயர்ந்தவர், ஒருத்தர் குரு நம்மளை ஏன் சொல்கிறோம்? ஏன்னா அவர் எதை ஃபாலோ பண்ணுறாரு? சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணுறாரு, சாஸ்திரத்தையே சொல்லி கொடுக்குறாரு. குரு சொல்கிறதெல்லாம் சாஸ்திரம் கிடையாது. சாஸ்திரத்தை சொல்கிறதுனால தான் அவருக்கு பேர் என்னது? குரு. குரு. இந்த வார்த்தையை இந்த ஒரு லைனை சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள், நிறைய குழப்பங்கள் தீர்ந்து போயிடும். என்னது? குரு சொல்கிறது எல்லாமே சாஸ்திரம் கிடையாது. சாஸ்திரத்துலேருந்து பேசுறதுனால தான் அவருக்கு பேர் என்னது? குரு. அப்போ சாஸ்திரத்துலேருந்து பேசலை அப்படின்னா அவர் குருவே கிடையாது. ஒருத்தர் சாஸ்திரத்திலிருந்து மட்டும்தான் பேசுனாருன்னா அது யாராக இருந்தாலும் முடியும், அவங்க குருவா மாறிடுறாங்க, இல்லையா? ஸ்ரீமத் பாகவத்தில் பார்த்தோம் அப்படின்னா 11ஆம் ஸ்கந்தத்தில் அவதூத பிராமணன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு 21 குரு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. காரணம் என்னது? ஏன்னா அவங்க கிட்ட என்ன பண்ணிட்டார்? அவர் நிறைய விஷயத்த, சாஸ்திரபூர்வமான விஷயத்த கற்றுக்கிட்டார். ஆனால் அவங்க என்ன பண்ணார்? அவர் குருவா ஏற்றுக்கிட்டார். ஸோ குருவை நம்ம கண்மூடித்தனமாக ஏற்றுக்கூடாது. இவர் தான் என்னுடைய குரு, இவங்க தான் என்னுடைய குரு, இவர் மட்டும் தான் என்னுடைய குரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? கண்மூடித்தனமாக ஏற்றுக்கூடாது. அவர் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஏற்றுக்கூடாது. இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்டு அப்படி தான் போயிட்டு இருக்கு. துரதிருஷ்டவசமாக நம்முடைய இயக்கத்திலையும் அப்படி போயிட்டு இருக்கு. குரு அப்படிங்கிறது ஒரு சென்டிமெண்ட் கிடையாது. குரு அப்படிங்கிறது ஃபிலாசபிக்கலாக நம்ம என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கணும். நான் ஏன் ஒரு குருவை ஏற்றுக்கிறேன் அப்படின்னா, ஏன்னா அவர் எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு? சரியான வகையில் கைட் பண்ணிட்டு இருக்காரு. என்னுடைய டவுட்ஸ் எல்லாம் என்ன பண்றாரு? கிளியர் பண்றாரு. நான் எதெல்லாம் புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறோம் அதை புரிஞ்சுக்க வைக்கிறாரு. என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல என்ன பண்றாரு? உதவி பண்றாரு, குரோத்துக்கு உதவி பண்றாரு. அவரை என்ன பண்றாரு? என்னுடைய குருவா ஏத்துக்கிறது, இல்லையா? சிக்ஷா குரு, தீக்ஷா குரு 2 பேர் இருக்காங்க. சிக்ஷா குரு அப்படிங்கிறத நமக்கு முக்கியம். தீக்ஷா குரு அப்படின்றவர் அவர் என்ன பண்றாரு? வெறும் சம்பிரதாயத்தோட கனெக்ட் பண்ணி விடுறாரு, அவ்வளவுதான். இன்னைக்கு பொதுவாக நம்ம இஸ்கான்ல அப்படிதான் போயிட்டு இருக்கு. தீக்ஷா குரு நம்ம கிட்ட என்ன பண்ண முடியாது? அதிகமாக பேசி நேரத்தை செலவு பண்ண முடியாது. ஏன்னா அவங்க நிறைய இடத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய சிஷ்யர்கள் இருக்காங்க. என்ன பண்றாங்க? தீட்சை கொடுத்து அட்மிஷன் மட்டும் உள்ள அனுப்பிச்சு விட்டுறாங்க ஸ்கூலுக்குள்ளார. அதுக்கப்புறம் உள்ள வந்த பிறகு நம்ம என்ன பண்றோம்? நிறைய டீச்சர்ஸ் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறோம், இல்லையா? சிக்ஷா குரு கிட்ட இருந்து கத்துக்கிறோம். அதனால நம்ம 2 பேரையும் சமமாக தான் பார்க்கணும். சிக்ஷா குருவையும் தீக்ஷா குருவையும் சமமாக தான் பார்க்கணும். என்னைக்கும் இவங்க வேற அவங்க வேற, இது கீழே அது மேலன்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடாது. நமக்கு எந்த அளவுக்கு அவங்க கைட் பண்ணுறாங்களோ, எந்த அளவுக்கு அவங்க நாலேஜ் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு என்ன பண்ணணும்? 2 பேரையும் சமமாக பார்க்க தெரியும். இதுதான் ஐடிசி கோர்ஸ். நீங்கள் நடக்குது இல்லையா கோர்ஸ்? இவ்வளோதான். இது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கோர்ஸ் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாலும். ஓகே. நமக்கான ஒரு குரு அவங்க சாஸ்திரத்துலேருந்து சொல்கிறாங்கன்றது ஒரு அட்வைஸ் பண்ணுறது தன்மை நமக்கு இருக்காது. நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு ட்ரைனிங் பேசிஸில் தானே நம்ம அதை ஸோ ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி தான் அந்த ப்ராப்ளம் இருக்குது. இந்த மாடர்ன் வேர்ல்டு அந்த ப்ராப்ளம் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு ஓரளவுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கும். குரு அப்படின்னா எப்படி இருக்குன்ற பேசிக் நாலேஜ் இருக்கும். தங்கம் வாங்க போகிறாங்கன்னா, கடைக்கு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கும். அவங்ககிட்ட உருளைக்கிழங்கு வித்தர முடியாது தங்கம்னு சொல்லிட்டு, இல்லையா? யாரோ இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்தது. ஒரு அம்மா ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்காங்க, ஜெய்ப்பூரில் போய் தங்கம் வாங்கியிருக்காங்க. ஏதோ ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு 50 லட்ச ரூபாய் தங்கம் வாங்கியிருக்காங்க. ஆனால் வாங்கின தங்கத்தை கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா அது 400 ரூபாய்க்கு கூட போகாது. இங்கே சேர் இருக்கு, ஓகே சரி. அந்த செயின் 400 ரூபாய்க்கு கூட போகாதான். அப்புறம் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி போகிறதும் தப்பு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்மளுக்கு பேசிக் நாலேஜோட என்ன பண்ணணும்? உள்ளேயே இன்ட்ராக்ட் ஆரம்பிக்கணும்.
ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அந்த டாக்டரை பற்றி நம்ம விசாரிக்கிறோமா இல்லையா? இந்த டாக்டர் எப்படி, இந்த ஹாஸ்பிட்டல் எப்படி, இவங்க சரியாக ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களா, இவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து எத்தனை பேர் மேலே போயிருக்காங்க, எத்தனை பேர் இங்கே இருக்காங்க, இதை தெரிஞ்சு தான் உள்ளே போகிறோம். ஒரு காலேஜில் அட்மிஷன் பண்ணுறது கூட என்ன பண்ணுறோம், காலேஜை பற்றி விசாரிக்கிறோம். இந்த காலேஜில் டீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது இல்லையா, எங்கள் கிரவுண்டு ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் விசாரிச்சுட்டு தான் போகிறோம். ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையை பற்றி பொண்ணை பற்றி விசாரிக்கிறோம் இல்லையா, ஆமாம் இல்லையா? ஒரு வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி ரிவ்யூஸ்லாம் பார்க்குறோம், இதெல்லாம் பார்க்குறோம். பட் ஸ்பிரிச்சுவல் அந்த மட்டும் என்ன பண்ணுறோம், பிளைண்டாக நம்பிடுறோம். யாரையும் நம்பிடுறோம், எதையும் நம்பிடுறோம், யார் எது சொன்னாலும் நம்பிடுறோம். இந்த கோயிலுக்கு போங்க, ஓகே. இவரை ஃபாலோ பண்ணுங்க, ஓகே. இவர்கிட்ட கேளுங்க, ஓகே. ரிவ்யூஸ் பார்க்குறதே கிடையாது. அவரை ஃபாலோ பண்ணுறவங்க எப்படி பெனிஃபிட் ஆயிருக்காங்கன்னு சொல்லி தெரியறது கிடையாது. அவருக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறது கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுக்கு டைமிங் கொடுப்பாங்க. நம்ம எல்லாருக்கிட்ட என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கேட்டு பார்க்கலாம். உபன்யாசத்தை இவங்ககிட்ட கொஞ்சம் நேரம், அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம், எல்லாத்துக்கிட்ட கேட்டு பார்க்கலாம். யார் நமக்கு கனெக்ட் பண்ணுறாங்களோ, சரியாக கனெக்ட் ஆகுறாங்களோ, யார் நம்முடைய கொஷின்ஸுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிறாங்களோ, யார் நம்முடைய வேவ்லென்த்துக்கு கனெக்ட் ஆகலாம், அவங்க என்ன பண்ணலாம், நம்ம கனெக்ஷன் வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாருமே எல்லாருடைய கனெக்ஷன் வச்சுக்க முடியாது. ஒரு சிலர் ரொம்ப இன்டலெக்சுவலாக இருப்பாங்க, ஒரு சிலர் ரொம்ப ஃபிசிக்கலாக இருப்பாங்க, ஒரு சிலர் ரொம்ப எமோஷனலாக இருப்பாங்க, ஒரு சிலர் ரொம்ப சென்டிமெண்டலாக இருப்பாங்க. அதற்கு தகுந்த பர்சன் என்ன பண்ணலாம், நம்ம கனெக்ஷன் வச்சுக்கிட்டு நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் முன்னேறணும். அதனால் பேசிக் நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பேசிக் நாலேஜை வளர்த்துக்க முயற்சி பண்ணணும். கொஞ்சம் படிக்கணும், நம்ம ஸ்டடி பண்ணணும், பேசிக் நாலேஜை வளர்த்துக்க முயற்சி பண்ணணும். பேசிக் நாலேஜ் இல்லாமல் எதிரையும் நுழையிறது ஆபத்தான விஷயம்தான். இல்லை ரிசல்ட் வச்சு தெரிஞ்சுக்கணும். பேசிக் நாலேஜ் என்னது, ரிசல்ட் தானே, ரிசல்ட் தானே. ஒரு ப்ராடக்டோடைய பேசிக் நாலேஜ் என்னது, அதனுடைய ரிசல்ட்டை பார்த்து தெரிஞ்சுப்போம். ஃபலேன பரிச்சயத்தைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதே போல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இவர்கிட்ட இருந்து கேட்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அவருடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணணும், யோசிச்சு பார்க்கணும். அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். ஒரு குரு கிட்ட போகிறோம் அப்படின்னா அந்த குரு கிட்ட இருக்கக்கூடிய சிஷ்யர்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸ்பிரிச்சுவலில் அப்படின்னு பார்க்கணும். அதை பார்த்துட்டு என்ன பண்ணணும், நம்ம அவங்ககிட்ட போய் கேட்க ஆரம்பிக்கிறோம். நம்ம இஷ்டத்துக்கு அன்றைக்கி அப்படி தான் போயிட்டு இருந்தது. பிரபுபாத அந்த டைமில் யார் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்களோ அவங்க பின்னாடி எல்லாம் ஓடிட்டு இருந்தாங்க. இவர் ஃபேமஸான குரு, எல்லாரும் இவர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. பட் பிரபுபாத் திட்ட ஆரம்பித்தார். ஃபலேன பரிச்சயத்தை, பழத்தை பாருங்கப்பான்னு சொல்லி சொன்னார். பிரபுபாதரை பின்பற்றவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா, லைஃபை என்ன பண்ணாங்க, அவங்க டெடிகேட் பண்ணிட்டு எல்லா விதமான பாபகரமான செயல்பாடையும் நிறுத்திட்டு கம்ப்ளீட்டாக கிருஷ்ணருக்காக தங்களுடைய வாழ்க்கை கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரிசல்ட் யாராலையும் கொடுக்க முடியல. பிரபுபாதர் காட்டினார். மற்ற குருவெல்லாம் மேஜிக் காட்டுறாங்க, நீங்கள் தான் மேஜிக் காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி காட்டும்போது என்ன சொன்னார் அவர், இந்த வெஸ்டர்ன் டிவோட்டிஸ் அவருடைய மேஜிக்னு சொல்லி சொன்னார். இவங்க தான் அவருடைய மேஜிக். என்ன மேஜிக், ஒரு மனுஷனுடைய இதயத்தை மாத்துறது, ஒரு மனுஷனை கிருஷ்ணனுக்காக லைஃபையே சரணாகதி பண்ண வைக்கிறது தான் பெரிய மேஜிக் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா, முதல்ல ரிசல்ட்டை பார்த்து உள்ளே போக ஆரம்பிக்கணும். அப்படிப்பட்ட குருவாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இங்கே நமக்கு குருவை காட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சாஸ்திர ஞானத்தோட என்ன பண்ணும், குருவை பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால தான் நம்மளுக்கு பேசிக்கான சாஸ்திரிக் நாலேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சாஸ்திரத்தை எல்லாருமே கற்றுக்கணும். அதனால வேதாந்த சூத்திரத்தை பார்த்தோம் அப்படின்னா, நான் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம், யாருக்காவது நம்ம புதுசாக பிரச்சாரம் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான். என்ன தெரியுமா செய்யணும், அவங்களுக்கு சாஸ்திர யோனித்வா அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை அவங்க மனசில் ஆழமாக பதிய வைக்கணும். முதல்ல சொல்லுது அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, therefore you should enquire அப்படின்னு சொல்லுது. இதுதான் வேதம் ஆரம்பிக்கும், வேதாந்த சூத்திரம் ஆரம்பிக்கும். சரி சரி என்ன சார் கேட்கணும், யாரை பற்றி கேட்கணும், அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசான்னு சொல்லிடுச்சு. ஜன்மாதியஸ்ய அதஹ, எவனிடமிருந்து எல்லாம் தோன்றி மறைந்து அழிகிறதோ காக்கப்படுதோ அவனை பற்றி நீ கேள்வி கேளு அப்படின்னு சொல்லுது. சரி கேள்வி கேட்குறேன், என்ன சொல்லு, அவரை பற்றி சொல்ல அப்படின்னு கேட்டால் அடுத்த வார்த்தை சொல்லு, தேர்ட் சென்டென்ஸ் இதுதான். என்னது, சாஸ்திர யோனித்வா அப்படின்னு சொல்லு. அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறோன்னா நீ முதல்ல யார்கிட்ட போகணும், சாஸ்திரத்துக்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லு. சாஸ்திரத்தை கற்றுக்கிறதுக்காக தான் குரு இருக்கார். சாஸ்திரத்தை படிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், குரு கிட்ட போகலாம். ஏதோ குரு நமக்கு இருக்காரு, ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட தான் படிச்சுட்டு இருக்கலாம்னு சொல்லி படிக்கிறது கிடையாது, சாஸ்திரம் படிக்கிறது கிடையாது. எனக்கு ஒரு குரு வச்சிருக்கேன், சும்மா தான் இருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவரை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சாஸ்திரம் சொல்லிக் கொடு சாமி, இதை ராமாயணம் சொல்லிக் கொடு, மகாபாரதம் சொல்லிக் கொடு சாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்கறதுக்காக போகிறது கிடையாது.
எனக்கு அந்த ஆசை இருக்கணும். எந்த ஆசை இருக்கணும்? தெரிஞ்சுக்கிறார். முதல்ல ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆசை இருக்கணும், பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆசை இருக்கணும், இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆசை இருக்கணும், நான் ஏன் கஷ்டப்படுறேன் அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆசை இருக்கணும், நான் எப்படி அந்த பகவானை அடையணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை இருக்கணும். அந்த ஆசை இருக்கும்போது அவன் என்ன பண்றான்? சாஸ்திரத்துக்கிட்ட போறான். சாஸ்திரத்தை கத்துக்கிறதுக்காக எங்க போறான்? அவன் குரு கிட்ட போறான் இல்லையா? அதற்கு முன்னாடி அவனுக்கு என்ன ஆகணும்? இந்த உலகத்தை பற்றிய நாலேஜ் கம்ப்ளீட்டா வந்துடும். ஏன்னா சாஸ்திரம் அப்படிங்கிறது இந்த உலகத்தை பற்றிய ஞானத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தை பத்தி ஞானம் அவளுக்கு பார்த்தாவே தெரியுதே, சொல்லிக் கொடுக்கணுமா என்ன? இந்த உலகத்தை சொல்லிக் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எப்படி உடல் உறவு வச்சுக்கணும், எப்படி பாதுகாத்துக்கணும், இது சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது சின்ன குழந்தை கூட தெரியும், பிறந்த குழந்தை கூட தெரியும். எப்படி அழுதா எங்க அம்மா பால் கொடுப்பான்னு தெரியும் இல்லையா? ஒரு சின்ன மீனுக்கு பிறந்த மீன் கூட தெரியும் எப்படி நீந்தணும் அப்படின்னு சொல்லி தெரியும். அதனால இந்த உலகத்தை பற்றிய ஞானத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு சாஸ்திரம் கிடையாது. அந்த உலகத்தை பற்றிய ஞானத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் சாஸ்திரம். தத் விஜயானார்த்தம் ச குருமேவா அபிகச்சே சமித்பாணிகி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இதற்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை சொல்றார், பரீட்சலோகான் கர்மச்சிதான் நிர்வேதமாதாய அப்படின்னு சொல்லி சொல்றேன். இந்த உலகத்தை மொத்தத்தை ஸ்டடி பண்ணிட்டு பரீட்சலோகான் கர்மச்சிதான் எல்லா விதமான கர்மத்தையும் செய்து அனுபவிச்சுட்டு நிர்வேதம் வெறுப்பு வந்துடுச்சு அவனுக்கு. இந்த உலகத்தில் அனுபவிச்சு பார்த்தா சார் ஒன்றும் கிடையாது சார், நானும் இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டேன், நானும் உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டேன், எங்கே போனாலும் எனக்கு சந்தோஷம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டான். அவன் தான் என்ன பண்ணுறான்? ஆன்மீகத்துக்கு போக ஆரம்பிக்கிறான். இல்லை ஏதோ இருக்கு, இன்னும் ஏதோ இருக்கு, அங்கே ஏதோ இருக்கு, இங்கே ஏதோ இருக்கு நினச்சிக்கிட்டு இருந்தான் அப்படின்னா அவன் என்ன பண்ண முடியாது? ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு முன்னேறவே முடியாது. தேவைக்காக போகிறது அப்படிங்கிறது, சாப்பிட்றது அப்படிங்கிறது வேற. ஆனால் இங்கே ருச்சி நல்லா இருக்கும், அங்கே ருச்சி நல்லா இருக்கும், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அது டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறது அது தப்பு. சாப்பிட வேணாம்னு சாஸ்திரம் சொல்ல, சாப்பிடணும். தேவைக்காக சாப்பிட்டோம் அப்படின்னா அது வேற. இல்லை இங்கே இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டா நல்லா இருக்கும், இந்த ஊரில் இந்த இடத்துல இந்த ஃபுட்டை சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறோம் இல்லையா? அந்த மாதிரி இருந்தால் அவனை என்ன பண்ண முடியாது? ஆன்மீகத்தில் முன்னேறவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அதான் இங்கே சொல்கிறாரு, அவங்களுக்கு சாஸ்திரம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். நம்ம யாராவது ஒருத்தர்கிட்ட புதுசாக பேச ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அவங்ககிட்ட எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணும்? சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற இந்த ஒரு பிரின்சிபல் என்ன பண்ண அவங்களுக்கு மனசில் ஏற்றிடும். இதை அவங்களுக்கு மனசில் நீங்கள் சொல்லி கொடுத்தணும். ஏன்னா இங்கே சொல்கிறாரு, பெரிய நபர்கள் எதை ஃபாலோ பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்னைக்கு அரசியல்வாதிகள் தான் பெரிய நபர்களாக இருக்காங்க. அவங்க எதை ஃபாலோ பண்ணுறாங்க? யாரை ஃபாலோ பண்ணுறாங்க? பெரிய தாடிக்காரரை ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா? ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பெரிய நபர்கள் என்ன பண்ணுறாங்க? யாரோ ஒருத்தரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இல்லை சினிமா ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? அவங்க யாரை ஃபாலோ பண்ணுறாங்க? சார்வக்க ரிஷியை ஃபாலோ பண்ணுறாங்க. சார்வக்க அப்படின்னு ஒரு ரிஷி இருந்தார். சார்வக்க ரிஷி சொன்ன தத்துவம் தான் இது. வாழ்க்கை ஒரு முறைதாண்டா, இது வரைக்கும் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண வாழ்க்கைய அனுபவிச்சுட்டு எவன் கண்டா அடுத்த லைஃப் இருக்குன்ட்டு யாருக்கு தெரியும்? பாபமா அது புண்ணியமா அது இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிடு, நல்லா நெய் போட்டு சாப்பிடு. அன்னைக்கு நெய் போட்டு சாப்பிட்றது சந்தோஷம் நினச்சிட்டு இருந்தாங்க. சார் காசு இல்லையே சார், என்ன சார் பண்ணு? கடன் வாங்கு சார். கடன் கொடுத்தா தரமாட்டி, கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். கடன் கொடுத்தா திருப்பி எங்கிட்ட திருப்பி கடன் கேட்குறான் சார். கொடுக்காத, கடன் கொடுக்க மாட்டேங்கிறானே. பிச்சை எடு, பிச்சைலாம் கேட்டால் எனக்கு யாரும் போட மாட்டேங்கிறான் சார். திருடிடு இல்லை இல்லையா? 3 காரியம் தான் சொல்றாரு. உழைச்சி வேலை செய்ய சொல்லவே இல்லை, உழைச்சி சம்பாதி சாப்பிடுன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா உழைச்சிட்டு இருந்தா நீ எங்கே சந்தோஷமா இருக்க போற? காலையில நைட் வரைக்கும் உழைச்சிட்டே இருக்கு, அப்படியே சாப்பிட்டு படுத்துரு. அப்படிலாம் பண்ண தப்பு பண்ண, அந்த தப்பு பண்ணாரு. என்ன பண்ணு? திருடு, பிச்சை எடு, கடன் வாங்கு, சந்தோஷமா இருக்கு, நெய் போட்டு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்குறாரு. இன்னைக்கு மனுஷன் அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. உழைப்பே இல்லாம எப்படி நல்லா சம்பாதிக்கிறது அப்படின்றத ஒரு சிலர் கத்துக்கிட்டாங்க. அதை கத்துட்டு என்ன பண்றாங்க? இப்ப அவங்க நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. மனுஷன் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைக்கிறான், கஷ்டப்பட்டு உழைக்கிறான். அது விவசாயம் இருந்தாலும் சரி, மூட்டத்தை கொரோனா இருந்தாலும் சரி, அவனுக்கு தினமும் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதே ஒரு ஆக்ட்ரஸ் வந்து என்ன பண்றாங்க? 2 ஸ்டெப் போட்டுட்டு 2 கையை மட்டும் ஆட்டுறாங்க, 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் ஈஸியாக தூக்கி கொடுத்துட்றாங்க. அப்படியே வருது இல்லை? அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படியே வருது இல்லையா? ஸோ இதுதான் அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய தத்துவம்.
அதனால் இங்கே சொல்கிறாரு உயர்ந்த மனிதர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நல்ல தத்துவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதனால் நாம் யாரை உயர்ந்த மனிதர்களாக எடுத்துக்கணும் அப்படின்னா, யார் சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கள தான் நம்ம என்ன பண்ணணும், உயர்ந்த மனிதர்களாக கருத ஆரம்பிக்கணும். இல்லைன்னா மற்றவங்களாம் யார் தான், வெறும் ஜோக்கர்ஸ் தான், ஜோக்கர்ஸ். இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா 17ஆம் அத்தியாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர் இது ரொம்ப தெளிவாக சொல்லுவார். அசுரர்கள் யாருடா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, யார் ஒருத்தன் காசை கொண்டு போய் நாட்டிக்காரங்கிட்ட கொட்டுறானோ அவங்கெல்லாம் அசுரர்கள் சொல்லி சொல்லுவார். இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. பணத்தை சம்பாரிச்சு என்ன பண்றா, கொண்டு போயிட்டு நாட்டிக்காரங்க ஆக்ட்ரஸ் அப்படின்னு அர்த்தம். கேளிக்கை பண்றவங்க அவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க, காசை கொட்டிட்டு வருவாங்களாம். ஸோ அப்படிப்பட்டவங்க அசுரர்கள் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்வார். சரி, எனிவே நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய பிரின்சிபல் ஒன்று தான். சாஸ்திரம் புதுசாக நம்ம பேசுறோம்னா சாஸ்திரத்தை நம்ம ஃபாலோ பண்ணுவேன்னு முதல்ல சொல்லுவாங்க. அவங்க இருக்கிறது என்ன ஒரு பதில் வருதுன்னா, சாஸ்திரமும் ஒரு எழுதுன புக்கு தானே அப்படின்னு வந்துருது. அதை நமக்கு புரிய வைக்க முடியல. இல்லை, சாஸ்திரம் எழுதுனவ தான், சாஸ்திரம் ஒருத்தர் எழுதின புக்கு தான். இப்போ நம்ம யாருமே எதையாவது ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். யாருமே அதையும் ஃபாலோ பண்ணாமல் இருக்க முடியாது. இப்போ இறந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு கைடன்ஸ் அப்படிங்கிற தேவைப்படுது இல்லையா? கைடன்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்திருக்கும். ஸோ அதே போல் மனித வாழ்க்கையிலையும் நாம் இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கைடன்ஸ் தேவை. மேனுவல் புக் மாதிரி தான் இல்லையா? ஒரு மெஷினை எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு மேனுவல் புக் தேவை. ஒரு நாட்டில் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சட்ட புஸ்தகம் தேவை. கரெக்டாக எழுதுனது தான் நான் எதுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அது யாரோ எழுதுனது, எனக்கு எதுக்கு யாரும் கொஸ்டின் கேட்க முடியாது. அது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது நம்ம ட்ரெடிஷனாக மாறி போயிடுச்சு. நம்மளும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நீ ரெபலஸாக இருக்க முடியாது. நான் மனுஷன் எழுதின சட்டத்தை ஃபாலோ பண்ண முடியாது. அம்பேத்கர் யார், அவர் எழுதுனதுக்கு நான் அதுக்கு அதை ஃபாலோ பண்ண சொல்ல முடியாது இல்லையா? அது ட்ரெடிஷனில் வந்துட்டு இருக்கு. நான் அதை பிரேக் பண்ணி காட்டுறேன், பிரேக் பண்ணவும் முடியாது. நல்லதாக இருந்தால் ஏன் பிரேக் பண்ணுமே? அவர் சொல்லக்கூடிய சட்டம் நல்லதாக இருந்துச்சுன்னா ஏன் பிரேக் பண்ணும்? அதுபோல் சாஸ்திரம் அப்படிங்கிறது ஏதோ கடவுளை அடைவதற்கு, மோட்சம் அடைவதற்கு நினைக்காதீங்க சார். இந்த உலகத்தில் நாம் சந்தோஷமாக வாழ்றதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? சாஸ்திரம் அப்படிங்கிறது தேவை. ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவை? இந்த உடம்பு நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்துக்கே சாஸ்திரம் தேவை. ஏன்னா சாஸ்திரம் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது, ஆயுர்வேத சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறோம். ஆயுர்வேதம் சொல்கிறோம். ஆயுர்வேதம் சொல்லிக் கொடுக்குது எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எப்படி நம்முடைய வேலைகளை, தினசரி வேலைகளை செய்யணும், இதான் சொல்லிக் கொடுக்குது. இது ஃபாலோ பண்ணுறவங்க தப்பு இல்லையே. பார்க்க சாஸ்திரம் எந்த உணவை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது சொல்லிக் கொடுக்குது இல்லையா? அப்புறம் யோக சாஸ்திரம் இருக்குது, கல்பசாஸ்திரம் இருக்குது. இதெல்லாமே சாஸ்திரம் தானே. ஸோ இதில் ஒன்றும் தப்பு இல்லையே. அப்படி என்ன பண்ணலாம், முதல்ல நம்ம இதில் கொண்டோம். இன்னைக்கு சயின்ஸே திரும்ப இதில் தான் வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஸ்கிரிப்டாக தான் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சுட்டு இதில் தான் நல்ல மெத்தட்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்க போயிட்டு இருக்காங்க. கும்பமேளாவை போய் பார்த்தா தெரியும் எத்தனை பேர் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹோல் வேர்ல்டு அவங்களை திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய சாஸ்திரத்தில் ஏதாவது இருக்குமான்னு திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், கையில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் எதுக்கு நமக்குன்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இந்தியர்களுடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. வேற ஒன்றும் சொல்கிறது கிடையாது. சரி, கிருஷ்ணர் இங்கே சொல்லிட்டாரு, உயர்ந்த மனிதர்கள் ஃபாலோ பண்ணுறத தாழ்ந்த மனிதர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க, சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, ஜனக மகாராஜன் ஃபாலோ பண்ணாரு அப்படின்னு சொல்லி முடிச்சார் இல்லையா? அர்ஜுன் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன் சிரிச்சான் தெரியுமா? அவன் நம்மள மாதிரி ஆள். நம்ம எப்பயுமே உதாரணம் சொல்கிறோம்ல, புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னா நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? அடுத்த கொஸ்டினு, சார் அதெல்லாம் எப்பயோ நடந்தது சார், இப்போ ஆகிற வேலையை சொல்லுங்கள் சார், இப்போ உதாரணம் உங்களுக்கு சொல்ல முடியுமா இந்த மாதிரி யாரையாவது அப்படின்னு உதாரணம் கேட்போம்ல. அதே போல் அர்ஜுனன் கேட்குறான், கிருஷ்ணா நீ சொல்கிற உதாரணம் ஜனக மகாராஜன் எப்பயோ பிறந்தான், எத்தனையோ லட்சத்துக்கு முன்னாடி, மற்ற லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர். அவர் உதாரணத்தை சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன், இப்போ ஏதாவது உதாரணம் இருக்காங்களா அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கும்போது தான் அடுத்தது கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, என்ன காட்டுறாரு. டே என்ன பாருடா நீ ஏன் மற்றவங்க உதாரணத்தை பார்க்குற, என்ன பாரு, உன் முன்னாடியே நின்றுட்டு இருக்கேன், ஒரு உதாரணம், சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறார். நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன நானவாப்தமவாப்தவ்யம் வர்த்த ஏவ ச கர்மணி. For me, O son of Pritha, there is nothing in the three worlds that has to be done. What results are to be obtained are not already unattained by me, but I also perform duties. Commentary. Though the superior person is indifferent to the results of action, he should perform actions prescribed by scripture to teach the populace. Making himself an example of this, the Lord speaks in 3 verses. I, the Lord of all,
dedicated to truth, whose every wish is automatically fulfilled, who is filled with bliss, has no duties to perform. However, actions must be performed by other persons desiring results. I, who am the basis of all results, the embodiment of the highest result, am not dependent on action. The Lord thus then illustrates this. In all the three worlds, whatever results is to be obtained by action is not already attained by me, since everything is actually mine. Still, I also perform prescribed actions. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை என்ன பண்றார் கிருஷ்ணன் இங்க சொல்றார். நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம். கிருஷ்ணர் என்ன பண்ணார்? டேரக்டா சொல்றார், அர்ஜுனா எனக்கு இந்த உலகத்துல செய்ய வேண்டிய கடமை அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஏன் அப்படி ஒண்ணுமே கிடையாது சொல்ற? நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன அப்படின்னு சொல்றான். சாஸ்திரத்தை சொல்றதை நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ற. நீங்க த்ரிஷு லோகேஷு அப்படிங்கிற வார்த்தை உலகம் அப்படின்னு எடுத்துக்கலாம், லோகம் அப்படின்னா சாஸ்திரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். லோகத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. உலகம் அப்படின்ற அர்த்தம் இருக்கு, சாஸ்திரங்கள் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. மொத்தம் 3 சாஸ்திரங்கள், ரிக் சாம யஜுர் அப்படின்ற 3 சாஸ்திரங்கள். அதர்வேதத்தை வேதமா பெருசா கருதுறது கிடையாது. இந்த 3 சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ கிருஷ்ணர் சொல்றாரு, எனக்கு 3 வேதங்கள்லையும் சொல்லப்பட்ட விதிமுறை அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. அப்ப கர்மா அப்படின்னு என்ன நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. என்னது? வேதங்களை சொல்லப்பட்டது தான் கர்மா அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா? இந்த பிரின்சிபல் இருக்கு. நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன. கர்த்தவ்யம் அப்படின்னா கடமை அப்படின்னு சொல்றோம். டியூட்டி, கர்த்தவ்யம், இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தினசரி எதை செய்யணுமா அப்படின்னா வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது என்ன பண்ணும்? தினசரி செய்யணும். ஒரு ஆஃபீஸில் நாம் செய்ய வேண்டிய வேலை என்னது? ஆஃபீஸில் என்ன நம்மளுக்கு வேலை கொடுத்துருக்காங்களோ அதை தினசரி செஞ்சே ஆகணும். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆஃபீஸில் வெறும் ஒர்க்கை மட்டும் போட மாட்டாங்க. ஆஃபீஸில் நமக்கு தேவையானது எல்லாத்தையும் சேர்த்தே போடுவாங்க. இப்போ எங்கள் தங்கமையில் வந்து MRM மீட்டிங் நடக்கும். MRM அப்படின்னா மந்த்லி ரிவ்யூ மீட்டிங். ஸோ மந்த்லி ரிவ்யூ மீட்டிங் ஷெட்யூல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் இத்தனை மணிக்கு இந்த மீட்டிங், இத்தனை மணிக்கு இந்த மீட்டிங், அப்புறம் 2 to 3 லஞ்ச் பிரேக், அப்புறம் மறுபடியும் மீட்டிங், அப்புறம் டீ பிரேக் போட்டிருக்காங்க. MRM மீட்டிங்கில் எதுக்குள்ள லஞ்ச் பிரேக்லாம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கும்போது அது என்னது? நம்மளுக்கு முன்னே உடம்புக்கு ரொம்ப தேவையான, அது இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, மீட்டிங் நடக்காது. மீட்டிங் நடந்து பிரயோஜனம் இல்லை, சாப்பாடு இல்லைன்னா இல்லையா? அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா 2 கடமையும் சேர்த்து தான் போட்டிருக்காங்க. ஒன்று உடல் சார்ந்த கடமை, இன்னொன்று கம்பெனி சார்ந்த கடமை. 2 என்ன பண்றாங்க? மீட்டிங்லேயே ஷெட்யூல்லே கொண்டு வந்துட்டாங்க இல்லை? அதே போலதான் சாஸ்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு 2 கடமையும் சொல்லிக் கொடுக்கும். ஒன்று உடல் சார்ந்த கடமையை சொல்லிக் கொடுக்கும், 2வது ஆத்மா சார்ந்த கடமையை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஸோ அப்போ கடமை அப்படிங்கிறது என்னது? சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது தான் கடமை. அப்போ சாஸ்திரத்தில் சொல்லாதது வேஸ்ட் ஆஃப் டைம், அவ்வளோதான். வேற வேலை கூட பண்ணிட்டு இருக்கலாம், கம்பெனியில் உட்காந்து வேற வேலை கூட பண்ணலாம். ஆனால் அதுக்கு என்ன கிடைக்காது? நம்மளுக்கு சம்பளம்லாம் கிடைக்காது. நம்ம இருக்கிற வேலையும் விட்டுருவோம். நமே பார்த்தாஸ்து கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன. ஓகே, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதை செய்யணும் அப்படின்னு சொல்றோம். சரி, ஏன் செய்யறோம் அப்படின்னு கேட்கும்போது நானவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்த ஏவச்ச கர்மணி. ஏதாவது ஒன்றை அடைவதற்காக நாம் கடமையை செய்கிறோம் அப்படின்னு சொல்றோம். கடமை நம்ம ஏன் செய்யறோம்? ஏதாவது நம்மளுக்கு அதுல இருந்து ரிசல்ட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி செய்யறோம். பட் கிருஷ்ணர் இங்க சொல்றாரு, எனக்கு ரிசல்ட்டே தேவையில்லைப்பா. இந்த உலகத்துல நான் அடைய வேண்டிய ரிசல்ட் எனக்கு ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. என்ன காரணம்? ஏன்னா எல்லாமே எனக்கு தான் சொந்தமானது இல்லையா? நான் இனிமேல ஒரு காரியத்தை செஞ்சாதான் எனக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள்லாம் பாபம் செஞ்சீங்கன்னா நரகத்துக்கு போறீங்க, புண்ணியம் செஞ்சா சொர்க்கத்துக்கு போறீங்க இல்லையா? பக்தி செஞ்சா பகவான் அடைய முடியும். எனக்கு 3மே கிடையாது. ஏன்னா நான் சொர்க்கத்திலயும் இருக்கேன், நரகத்திலயும் இருக்கேன், வைகுண்டத்திலயும் இருக்கேன். அதனால நான் இனிமேல் தான் ஒன்று அடையணும் அப்படின்றான் எனக்கு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்றேன். ஏன்னா ரூல் புக்ல ரூலே இல்லை கிருஷ்ணருக்கு. நம்மளுக்கு ரூல்ஸ் இருக்கு. நீங்க பாப்பம் பண்ண எங்க போவீங்க, புண்ணியம் பண்ண எங்க போவீங்க, பக்தி பண்ண எங்க போவீங்கன்ட்டு. பட் கிருஷ்ணருக்கு அந்த ரூலே கிடையாது. ரூல் அப்ளிகபிள் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டாரு.
இப்படிப்பட்ட நபர் என்ன சொல்றார் அப்படின்னா, அவர் சொல்றாரு நானவாப்தம் அவாப்தவ்யம், வாட் ரிசல்ட்ஸ் ஆர் டு பி அப்டைன்ட் ஆர் நாட் ஆல்ரெடி அட்டைன் பை மீ. கிருஷ்ணர் வந்து ரிட்டாரிக்கலாக ஒரு கொஸ்டின் கேட்குறாரு, எனக்கு இனிமேல் அடைய வேண்டிய விஷயம் என்னப்பா இருக்கு. கிருஷ்ணருக்கு வந்து அவாப்த சமஸ்த காமஹா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அவனுக்கு இனிமேல் அடைய வேண்டிய விஷயமே கிடையாது, எல்லாமே அவர் கடைஞ்சாரிச்சு. சத்திய சங்கல்பா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அவர் நினைச்ச மாத்திரத்தில் எல்லாமே அடைஞ்சிருவார். சத்திய சங்கல்பா சத்திய காமஹா அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கு. அவர் நினைச்சதெல்லாம் நடந்து போயிருமா. அவர் எப்போ நினைக்கிறாரோ அப்பயே நடந்து போயிருமா. 10 வருஷத்துக்கு அப்புறம் நடக்காது இல்லையா. நான் கூட நினைச்சது நடக்கும் சார் அப்படின்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் நடந்தது. அப்படி இல்லை, அவர் எப்போ நினைக்கிறாரோ என்ன நினைக்கிறாரோ அப்பயே நடந்துருமா. அப்போ அவர் ஏன் வேலை பண்ணணும் அப்படின்னு தான் கொஸ்டின். ஸோ கிருஷ்ணர் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு, நான் தான்ப்பா இந்த கம்பெனியுடைய ஓனர், இனிமேல் இந்த கம்பெனியில் எனக்கு சொல்ல வேண்டிய என்னோட ரூல் புக்கில் எனக்குன்ட்டு எந்த ஒரு ரூல்ஸும் இந்த கம்பெனியில் கிடையாது. நான் கம்பெனியில் வேலை செஞ்சாதான் எனக்கு சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையாது. இனிமேல் நான் கம்பெனியில் வேலை செஞ்சால் மட்டும்தான் நான் அடுத்த கம்பெனி ஆரம்பிக்கும் அப்படின்ற எனக்கு எண்ணமும் கிடையாது. நான் ஆல்ரெடி ரிட்டையரும் ஆகிட்டேன், வேற கம்பெனிக்கு ஓனராகவும் மாறிட்டேன். இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், இந்த கம்பெனிக்கு வந்து தினசரி வருவேன், என்னுடைய வேலையை செய்வேன் அப்படின்னு சொல்கிறேன். இது செஞ்சோம் அப்படின்னா, இப்படி செய்ய ஆரம்பித்தார் அப்படின்னா, அப்போ எம்ப்ளாயிஸ்க்கு என்ன வரும், ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இது மாறி போயிடும். அவரே வந்து செய்கிறாரு, அவருக்கு செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, அவருக்கு இந்த வேலையும் கிடையாது, உண்மையில் அவருக்கு செஞ்சால் சம்பளம் கொடுக்க போகிறதும் கிடையாது. பட் இருந்தாலும் என்ன பண்ணார், அவர் தன்னுடைய வேலையை கண்டிப்பாக செய்கிறார். அப்போ நாம் என்ன பண்ணோம், நமக்கு இது கடமை, நமக்கு செஞ்சாதான் சம்பளமும் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணி அவனுக்கு கண்டிப்பாக இதை நம்ம செஞ்சு தானே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு என்ன வரும், ஒரு ஒரு எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து சேரும். கரெக்டா கரெக்டா அவ்வளோதானா? அவ்வளோதானா? இதில் வேற ஏதாவது யோசிக்க முடியுமா? கிருஷ்ணர் தனக்கு விதிக்கப்படவில்லை என்றாலும் தன்னுடைய கடமையை கண்டிப்பாக செய்கிறார். ஏன் செய்கிறார்? மற்றவர்களுக்கு உதாரணம் காட்டுவதற்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்றார். இன்னொரு வியூல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, கிருஷ்ணர் ஏன் இந்த உலகத்துக்கு முதல்ல வரார்? தன்னுடைய உலகம் அப்படி நினைச்சிட்டு வராரா, எப்படி நினைச்சிட்டு வராரு? இப்ப ஓனரோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. ஓனர் தினசரி வந்து என்ன பண்றாரு, உட்காந்து வேலையை பண்றார், மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக வேலையை பண்றார். டேங்க பாரு, நான் வந்து என் வேலையை பண்றேன், தினசரி பண்றேன்டா அப்படின்னு சொல்லி சொல்றார். நீங்களும் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி சொல்றார். கொஞ்சம் குதர்க்கமா யோசிக்கிறவன் வித்தியாசமா யோசிக்க ஆரம்பிப்பான். என்ன யோசிப்பாங்க? அவர் கம்பெனி தானே, கம்பெனி அதான் கம்பெனிகளுக்கு தான் வராரு. என்ன மாதிரி ஆன்சர் வரலாம் அவங்க கிட்ட இருந்து? அவர் நினைச்சிட்டு வர்றாரு. சார் உங்க கம்பெனி சார், நீங்க வராம எங்க சார் போக போறீங்க? நீங்க வேற கம்பெனில வேலை பண்ணுவீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க, டேய் என் கம்பெனிடா, நான் வந்து என்ன பண்றேன், உங்களுக்கு எக்ஸாம்பிள் செட் பண்றதுக்காக வந்து வேலை செய்யற வரேன்னு சொல்லி சொல்றீங்கல்ல. வராரா இல்லையா? அவரு எந்த கம்பெனில வேலை செய்யறாரு? அவரோட கம்பெனில வேலை செய்யறாரு. பக்கத்து கம்பெனில வேலை செய்வாரா? நான் எக்ஸாம்பிள் செட் பண்றேன், எனக்கு இனிமேல் அடைய வேண்டிய விஷயம் அப்படின்னு ஒன்றும் கிடையாது இல்லையா, எனக்கு கடமை அப்படின்றது ஒன்றும் கிடையாது, நான் இனிமேல் சம்பாதிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு ஒன்றும் கிடையாது, படி இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், தினசரி வேலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை விட்டுட்டு, இந்த கம்பெனியை விட்டுட்டு, தன்னுடைய சொந்தமான கம்பெனியை விட்டுட்டு பக்கத்து கம்பெனியில் போய் மறுபடியும் கிளர்க்லேருந்து ஆரம்பிப்பார், வேலையை ஆரம்பிப்பாரா? ஆரம்பிப்பாரா மாட்டாரா? ஆரம்பிக்கிட்டார்ல. அப்போ சொல்கிற எக்ஸாம்பிள் தப்பு தானே? சொல்கிற எக்ஸாம்பிள் தப்பு தானே? இது தப்பா சரியா? தப்பா. பக்கத்து கம்பெனியில் கண்டிப்பாக வேலை பார்க்க மாட்டார். என்னோடதுன்னு நினச்சி தான் பண்ணிட்டு இருக்காரு அவர். என்னுடைய கம்பெனி சார், நான் பண்ணலாம், யார் சார் பண்ண போறாங்க?
வெளில சொல்லிப்பாங்க, எனக்கெல்லாம் பற்று இல்லைப்பா, நான்லாம் இங்கே இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது, எனக்கு எதுவும் தேவையில்லை. ஆத்ம திருப்தி. என்னோட கம்பெனி என்னோட எம்ப்ளாயிஸ்ன்ற உரிமை இருக்கிறது, கடமை. அதான் சொல்கிறேன் நான். வெளியிலேருந்து பார்க்கும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எனக்கு பற்றெல்லாம் கிடையாது, இருந்தாலும் நான் வந்து என்ன பண்ணுறேன், எக்ஸாம்பிள் செட் பண்ணுறதுக்காக உங்களோட வந்து என்ன பண்ணுறேன், தினசரி வேலை பண்ணுறேன் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, அவங்க ஒரு ரீசன் சொல்லுவாங்க. வெளியிலேருந்து பார்த்தா எப்படி இருக்குது, ஆமாம் கம்பெனி ஓனரே வந்து என்ன பண்ணுறாரு, இறங்கி வேலை செய்கிறாரு, அப்போ நம்மளும் வேலை செய்யணும். சார் கம்பெனி அவர் வேலை செய்யாமல் யார் சார் பண்ண போகிறாங்க? இதே பக்கத்து கம்பெனி வேறு வேலை செய்வாரா? அவர் சொல்கிற எக்ஸாம்பிள் எப்படி வந்துருக்கணும், நானே வேலை செஞ்சு தான் இப்போ இருக்கேன். எங்கே வேலை செய்கிறீங்க சார்? பக்கத்து கம்பெனியில் வந்து பாருங்கள் நான் எப்படி வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு. உங்களை போல் நான் என்ன பண்ணுறேன், பக்கத்தில் சேல்ஸ்மேனாக இருந்து ஸ்டாக் எடுக்கிறது, கணக்கு பார்க்குறது, அக்கௌண்ட்ஸ் வைக்கிறது எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொன்னால் அவங்களுக்கு புரியும். ஆமாம், நம்ம முதலாளி எவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய வியாபாரியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாலும் என்ன பண்ணுறாரு, அவர் நம்ம லெவலுக்கு இறங்கி வேலை செய்கிறாரு. அப்போ நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, நம்ம என்ன பண்ணணும், தினசரி வேலை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு அவனுக்கு எக்ஸாம்பிள் செட் பண்ணி கொடுக்கலாம்ல. நான் சொல்ற கொஸ்டின் அந்த அளவுக்கு புரிஞ்சுட்டா போதும். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட். சாஸ்திரம் இதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் கொடுத்த விஷயத்தை அப்படியே படிச்சுட்டு போறது நம்மளுடைய வேலை கிடையாது. ஆச்சாரியர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி யோசிப்பாங்க. இப்படி ஒருத்தன் கொஸ்டின் கேட்டால் என்ன பதில் சொல்றது, இப்படி யோசிக்க தான் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, நம்முடைய புத்தி என்ன ஆகும், நல்ல கூர்மையாக ஆரம்பிக்கும். ரெண்டாவது, பகவானுடைய குணம் இன்னும் நம்மளுக்கு நிறைய தெரிய ஆரம்பிக்கும். ஒரு குணம் தெரிய வந்தது. என்ன குணம் தெரிய வந்தது? எல்லாமே அவருடையது தான் அப்படின்னு ஒரு குணம் தெரிய வருது இல்லை. அப்ப பகவான் நம்மை போன்ற முதலாளிலாம் கிடையாது, அவர் தான் ஆதி முதலாளி அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குது. அந்த மாதிரி கொஸ்டின் அவருக்கு பொருந்தாது அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. எந்த கம்பெனியில் போனாலும் அவரை வரவேற்கிறாங்க. வாங்க சார் வந்து சார். அங்கே அவர் என்ன பண்றாரு, போயிட்டு ரொம்ப தாழ்மையான வேலை எடுத்து பண்றாரு. கிருஷ்ணர் அதையும் பண்ணாரு இல்ல. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, பாண்டவர்களுக்கு தேர் ஓடிட்டு தான் இருந்தாரு. அங்க அவர் ராஜாவை உட்காந்துருக்கல. ராஜசூ யஜ்யம் பண்ணும்போது அவர் மேல உட்காந்துருக்கல, மேல உட்காந்துருக்கல. வரவங்க எல்லாத்துக்கும் பாத பூஜை பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. இந்த உதாரணம் தான் புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் இந்த உதாரணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. கிருஷ்ணர் நீங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு எந்த கடமையும் கிடையாதுப்பா, இருந்தாலும் நான் எல்லா கடமையும் செய்யறேன்னு என்ன தெரியுமா அர்த்தம், மேல உட்காந்து நான் ராஜாவை எல்லாத்தையும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற கடமையை பண்ணல, மாறாக எல்லாருக்கும் சேவை அப்படின்ற கடமையை நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றேன். ஸோ எல்லாருடைய கடமை என்ன தெரியுமா, இந்த உலகத்துல சேவை பண்றதா நம்மளுடைய கடமை. மற்ற கடமை நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா ஆத்மாவுடைய ஒரே ஒரு குணம் என்னதான், சேவை மட்டும்தான். இதுதான் நம்முடைய உண்மையான கடமை. நமக்கு இந்த சேவை அப்படின்ற விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம கடமையில சரியா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது யாருக்கு சேவை பண்ணும் அப்படின்னு இருக்கு இல்லையா. பிரபுபாத நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவருடைய கன்வர்சேஷன் அப்படி தான் ஆரம்பிப்பார். ஹியூமன் லைஃப் இஸ் meant for service. People nowadays they serve their family, their business, their family. அப்படின்னா ஒய்ஃப் வந்துடும்பா, ஃபேமிலினா ஒய்ஃப் தான், அப்பா அம்மாலாம் அப்புறம் தான் வருவாங்க. So their community, their state, their country, whole world people can serve. If they don't have anybody to serve, they serve the dog. Correct? யாருமே இல்லை, நாய் வச்சு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. But we should all serve God அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதான் விஷயம். நமக்கு விதிக்கப்பட்ட கடமை என்னதான், சேவை மட்டும்தான். அந்த சேவையை நம்ம சரியான அவருக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, சரியான விதத்தில் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்முடைய கடமை, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ கிருஷ்ணன் இங்கே அதான் பண்றாரு. கிருஷ்ணன் என்ன கடமையை பண்றாரு, கிருஷ்ணனுடைய கடமை ஒண்ணுதான். என்னதான், சேவை பண்றதுதான். இவ்வளவு யோசிக்கிறீங்க, கிருஷ்ணர் தினசரி பண்ணக்கூடிய காரியம் என்னதான், சேவை தான் பண்ணார். அவங்க தான் சேவை பண்ணிட்டு இருக்காரு. அவர் எந்த அளவுக்கு இறங்கி போயிட்டாருன்னா, உங்க வயிற்றுல உட்காந்து உங்க ஃபுட்டை நான் தாப்பா ஜீரணம் பண்ற அளவுக்கு இறங்கி போயிட்டார் அவர். எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான வேலை தான், வயிற்றுக்குள்ள உட்காந்து நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடெல்லாம் எடுத்து ஜீரணம் பண்றது அப்படிங்கிறது. அது முதலாக எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு சொல்லி சொல்றேன். ஸோ முதலாளி அப்படின்னா யாரு அப்படின்னா, யாரு ஒருத்தர் நல்ல சேவை பண்ண முடியுமோ அவர் தான் முதலாளியா இருக்க முடியும். தனக்கு கீழே இருக்கவங்களுக்கு சேவை பண்ணணும். நீங்க ஏன் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, நான் சம்பாதிக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னான்னா
அவன் முதலாளியே கிடையாது, அவன் ராங், அவனை தூக்கி அப்படியே வெளில போட்டுடலாம், அவனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் ஏன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா 10,000 பேருக்கு என்னால் என்ன பண்ண முடியும்? வேலை கொடுக்க முடியும், அவங்களுக்கு நான் சேவ் பண்ண முடியும், அவங்க ஃபேமிலியில் நான் வந்து ஒரு விலை கேட்ட முடியும், அவங்களுக்கு நான் தினசரி சாப்பாடு கொடுக்க முடியும். அப்படின்றதுனால என்ன பண்ணியிருக்கேன், இந்த கம்பெனி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற எண்ணத்தோடு ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா அதுதான் ப்ராப்பரான பர்பஸ், அதுதான் ப்ராப்பரான மூடு இல்லையா? இந்த மூடில் என்ன பண்ணக்கூடாது, யாருமே எந்த காரியத்தையுமே பண்ணவே கூடாது. சாஸ்திரம் அதான் சொல்லுது, நீங்கள் அப்பா அம்மா ஆகாதீங்க. எப்போ குழந்தைக்கு சேவை பண்ண முடியல அப்படின்னா, சேவைன்னா என்ன அர்த்தம்? இங்கே மறுபடியும் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் வைக்க முடியல அப்படின்னா, நீங்கள் ராஜா ஆகாதீங்க. எப்போ உங்களுடைய பிரஜைகளுக்கு சேவை பண்ண முடியல. சேவைன்னா என்னது? மறுபடியும் ஆன்மீகத்தில் முன்னேற்றம். சேவை என்ன வரணும் கிடையாது, அவங்களையும் சேவையில் ஈடுபடுத்தணும், அவ்வளோதான். நீங்கள் ஒருத்தருக்கு செய்ய வேண்டிய பெரிய சேவை என்ன தெரியுமா? அவங்களும் என்ன பண்ணணும்? சேவையில் ஈடுபடுறதான் நீங்கள் செய்ய வேண்டிய பெரிய சேவை, வேற ஒன்றும் கிடையாது. இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஒரு ஆத்மாவுக்கு சேவையே பண்ண முடியாது. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நம்ம செய்ய வேண்டிய பெரிய சேவை என்ன அப்படின்னா, அந்த ஆத்மாவை நம்ம என்ன பண்ணணும்? கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்த முயற்சி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலையே உயர்ந்த சேவை. அந்த மேலே ஒரு சேவையும் கிடையாது. அந்த சேவைக்கு என்னெல்லாம் தேவையோ அதை பண்ணலாம். என்ன தேவை? உணவு தேவைப்படலாம், அவங்களுக்கு ஒரு வேலை தேவைப்படலாம் இல்லையா? அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். பட் அல்டிமேட்டாக எதுக்காக கொண்டு போயிடணும்? அவங்கள சேவைக்கு கொண்டு போகணும். சேவை கொண்டு போகல அப்படின்னா நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணவே இல்லை, உண்மையில் சேவை பண்ணவே இல்லை அப்படின்னு அர்த்தம். சும்மா இஷ்டத்துக்கு ஒரு குரூப்பை கூட்டி வச்சுட்டு நம்ம ஏதோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணாலுமே கூட லைக் மைண்டட் பீப்புள் என்ன பண்ணணும்? இன்வைட் பண்ணணும். லைக் மைண்டட் பீப்புளோட பிஸ்னஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்கள் பிஸ்னஸில் உங்களுக்கு ப்ராப்ளமே வராது. ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுறோம்? ஒரே மாதிரி ஆலோசனை பண்ண ஆரம்பிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, இப்போ நான் வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு எம்ப்ளாயிஸை தேடுறது நல்லதா? எம்ப்ளாயிஸ் என்கிட்ட இருக்காங்க ஆல்ரெடி, லைக் மைண்டட் பீப்புள் ஒரு 10 பேர் இருக்காங்க, இவங்களை வச்சுக்கிட்டு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது நல்லதா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஆர்கானிக் க்ரோத். எது? ஆல்ரெடி என்கிட்ட 10 பேர் இருக்காங்க, நாங்கள் 10 பேர் இருக்கோம், நாங்கள் 10 பேர் என்ன பண்ணுறோம்? ஒரே மாதிரி ஆலோசனை பண்ணுறோம். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்? 10 பேரை சேர்ந்து வந்து ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறோம். அது எப்படி இருக்கும்? ரொம்ப ஆர்கானிக்காக க்ரோத் ரொம்ப சீக்கிரமாக இருக்கும். அப்படி இல்லை, நான் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்? ஆளுங்களை தேட ஆரம்பிக்கிறேன். அப்போ நம்முடைய மைண்ட் செட்டுக்கு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? வரவே மாட்டாங்க. அது வரைக்கும் கம்பெனி இழுபறியிலே தான் இருந்துட்டு இருக்கும். புரியுதுல உங்களுக்கு? ஸோ ஆர்கானிக் க்ரோத்துக்கும் இன்ஆர்கானிக் க்ரோத்துக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ கோயில் இருக்கு, எங்ககிட்ட ஆல்ரெடி 500 டிவோட்டி வந்துட்டு இருக்காங்க. ஸோ 500 டிவோட்டிஸ் வந்துட்டாங்க. இப்போ 500 டிவோட்டிஸ் இருக்கிறதுக்கு இடமே கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்க? 500 பேர் சேர்ந்து கோயில் கட்டுறோம். அப்போ எப்படி இருக்கு கோயில் அப்படிங்கிறது? இன்னும் நல்லா ஜேன்னு இருக்கும். அப்படி இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு கோயிலை கட்டிடுவேன், அதுக்கப்புறம் நான் 500 பேர் தேட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு என்ன ஆகும்? 500 பேர் வரவே மாட்டாங்க, கோயிலும் நடக்காது, 500 பேர் வரமாட்டாங்க, 2 பக்கத்துலேயே ப்ராப்ளம் தான் இருக்கும். இது இன்ஆர்கானிக் க்ரோத்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இன்னைக்கு பிஸ்னஸ் வந்து இன்ஆர்கானிக் க்ரோத்தில் தான் இருக்குது. மக்களுக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயத்தை உற்பத்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? கொண்டு போய் அவங்க தலையில் புஷ் பண்ணி விற்க முயற்சி பண்ணுறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாகவோ ஏதோ ஒரு மூலியம் என்ன பண்ணுறாங்க? புஷ் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. பட் ஆர்கானிக் க்ரோத்னா எப்படி இருக்கணும்? மக்களுக்கு தேவையான விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? கையில் வச்சுருக்கோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க? அதை வந்து அவங்களே வாங்கிட்டு வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ 2 விதமான க்ரோத் இருக்குது, 2 விதமான பிஸ்னஸும் இருக்குது. ஸோ அதே போல் நம்ம என்ன பண்ணோம்னா நம்முடைய கம்பெனியாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபேவரபுளாக எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும்? மாற்றிக்க ஆரம்பிச்சிடணும். எல்லாருமே நம்முடைய மைண்ட் செட்டுக்கு ஃபேவரபுளாக இருக்கவங்கள என்ன பண்ண நம்ம வச்சுக்கணும். கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் க்ளோஸ் குரூப்பாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியில் 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே ஒரே மைண்ட் செட்டோடு இருக்க மாட்டாங்க. பட் மேலே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் இருக்காங்கல்ல, ஒரு 10 பேர் இருப்பாங்க இல்லையா? அந்த 10 பேருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி இருக்கணும். இருந்துச்சுன்னா என்ன ஆகாது? அங்கே ப்ராப்ளமே வராது. அந்த மைண்ட் செட் என்னவா இருக்கணும்? கிருஷ்ணருக்கு சேவை பண்ணக்கூடிய மைண்ட் செட்டாக இருக்கும். அப்படி மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி க்ரோத்தும் நல்லா இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய பீப்புளும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வேலை செய்ய முடியும். ஸோ அதான் கிருஷ்ணர் சொல்கிறாரு, எனக்கு இந்த உலகத்தில் இனிமேல் பெற வேண்டிய விஷயம், அனுபவிக்க வேண்டிய விஷயம் அப்படின்ட்டு
ஒன்றுமே கிடையாதுப்பா, இருந்தாலும் என்ன பண்ணுறேன், என்னுடைய கடமையை நான் தினசரி செய்வேன் அப்படின்னு சொல்கிறேன். கிருஷ்ணர் செய்யக்கூடிய கடமை என்னது? சேவை தான். யாருக்கு? பக்தர்கள். அவ்வளோதான். கிருஷ்ணர் தினசரி தான் ஆலோசனை பண்ணுவார். ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது, கிருஷ்ணர் காலையில் எந்திரிக்கும் போது என்ன நினைச்சு எந்திரிப்பா தெரியுமா? இன்னைக்கு எந்த பக்தனை பார்க்க போகலாம், இன்னைக்கு எந்த பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க போகலாம் அப்படின்னு நினச்சி எந்திரிப்பார். ஏன்னா அவருக்கு வேலை இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு யாருக்கு என்ன நல்லது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு எந்திரிப்பார். ஸோ நம்முடைய தாட் ப்ராசஸ் இப்படி இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். பிஸ்னஸ் ரொம்ப சீக்கிரமாகவும் க்ரோத் ஆகும். ஒன்றும் தப்பு கிடையாது, நல்லா க்ரோ ஆகலாம். நான் க்ரோ ஆகிறேன் எதுக்கு? மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். இதே ஆப்போசிட்டாக எப்படி இருக்கு? நான் க்ரோ ஆகிறேன் எதுக்கு? என்னுடைய வீடு பெருசாக கட்டுறதுக்காக. அந்த க்ரோத் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி க்ரோத் இருந்தால் மக்கள் கொஞ்ச நாள் நம்மளை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. கடவுள் கிடையாது, மக்களே நம்மளை என்ன பண்ணுவாங்க, தூக்கி ஓரம் போட்டுருவாங்க. இப்போ டாட்டாவுக்கும் ரிலையன்ஸுக்கும் அதுதான் பெரிய வித்தியாசம். டாட்டாவை எல்லாரும் மக்கள் ஏன் தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னா, டாட்டா என்ன பண்ணுறாங்க, சம்பாதிக்கிறா, அதை என்ன பண்ணுறாங்க, மனுஷங்களுக்கு நிறைய செலவு பண்ண முயற்சி பண்ணுறாங்க. பட் ரிலையன்ஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சம்பாதிக்கிறான், வீடு பெருசாக போயிட்டே இருக்குது, நிறைய பங்களாஸ் போயிட்டே இருக்குது, வாட்டர் பாட்டிலே 30 லட்ச ரூபான்னு சொல்கிறான், புதுசாக ஏதோ கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க குடிக்கிற வாட்டர் பாட்டிலேருந்து எல்லாமே காட்டுறாங்க. மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், அவங்க மேலே இருக்கக்கூடிய ஃபெய்த் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும். ரொம்ப நாள் அது நிலைச்சு இருக்க முடியாது. ரொம்ப அடுத்த ஒரு ஜென்ரேஷன்லாம் கீழே விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ காரணம் என்னது, இந்த சர்வீஸ் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது கிடையாது. அதான் இங்கே சொல்கிறார் கிருஷ்ணர், நான் எப்படி இருக்கேன், சேவை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ மனிதனாக வந்துட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக இந்த உலகத்தை வந்து என்னோட கடமை தான் பண்ணுவேன்னு சொல்கிறேன். இதற்கு ஏதாவது உதாரணம் என்ன சொல்லலாம்? கிருஷ்ணர் இந்த உலகத்துக்கு வந்து மனிதனை போல கடமை செஞ்ச உதாரணம் எதெல்லாம் சொல்லலாம்? ராமர். நம்ம நேரடி எடுத்தோன்னே என்ன சொல்லிடுவோம், ராமர் அப்படின்னு சொல்லி. பட் கிருஷ்ணர் பட்டார் இல்லையா? எல்லாரும் ராமரை ஈஸியாக சொல்லிடுவோம். பட் கிருஷ்ணர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டார். பிறந்தது ஜெயிலில், வளர்ந்தது வேற ஒருத்தர் வீட்டில், அப்புறம் அவங்களே விட்டுட்டு வேற இடத்துக்கு போய் சேர்ந்தார். சின்ன வயசுலேருந்து பெரிய பிரச்சனை, நிறைய அசுரர்கள் வந்து கொல்ல வந்தாங்க, எல்லாத்தையும் சாகடிக்கிறது. அப்புறம் தனக்கு பிடிச்ச அப்பா அம்மா அதோடைய நண்பர்கள்லாம் விட்டு ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தார். அந்த ஊர்லேயும் ஒழுங்காக இருக்க முடியல, அந்த ஊர்லேருந்து வேற ஊருக்கு அமைச்சு வச்சாங்க. அங்கே போயிட்டு 1 2 கிடையாது, 2 கிடையாது, 16,100 பேர் கல்யாணம், 308 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஒருத்தருடைய சீதையோட ராமர் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நமக்கு தெரியும், நமக்கே தெரியும். இப்போ 16,108னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும். கிருஷ்ணனுக்கு தினசரி எத்தனை விதமான பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லிட்டு இல்லையா? அல்டிமேட்டாக அப்படிதான் இருக்கும், வேற வழி கிடையாது. ஸோ ஸ்ரீமதி ராதாராணியாவே கிருஷ்ணர் எப்படியெல்லாம் வந்து சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். தினசரி பிரச்சனை வரும், கோவம் வரும், சண்டை வரும், என்னெல்லாம் பேசி சமாளிக்க, பொம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றது, காலில் விழுகிறது, எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தார் கிருஷ்ணர். பண்ணாமலாம் கிடையாது. அது ருக்மிணிலேருந்து ஆரம்பிச்சு சத்யாபாமாலேருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்கிட்டையும் அது இருக்கும். அது இன்டர்னல் பாசம், ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ அத்தனை பேரோட என்ன பண்ணி ஆகலாம், அவர் எல்லாத்தையும் சமாளிச்சு தான் வந்தாலும். கடைசி வரைக்கும் என்ன பண்ணார் அவர் கிருஷ்ணர்? உழைப்பாளையாக தான் இருந்தார். பாண்டவர்கள் அவங்களாம் நல்லா பார்த்துட்டாங்களா? கிடையாது. அவங்களையும் என்ன பண்ணார், தூதுவனை அனுப்பிச்சு விட்டாங்க, வெளியில் வாயல் காப்போனா வச்சு எடுத்தாங்க, குதிரை ஓட்டுறதுக்கு தேர் ஓட்டுறதுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க, குதிரையெல்லாம் குளிப்பாட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, நைட் நேரத்தில் வாட்ச்மேனாக இருந்தார். என்னெல்லாம் பண்ணல கிருஷ்ணர் எல்லா கஷ்டத்தையும் பட்டார். காரணம் என்னது, ஒரு மனுஷனாக பிறந்துட்டோம் அப்படின்னா இறக்குறவருக்கு என்ன பண்ணி அவனை கண்டிப்பாக நம்ம ஏதாவது சேவை பண்ணிகிட்டே இருக்கும். நீ எவ்வளோ பெரிய ஆளாகனா இரு, ஆனால் சேவை பண்ணிகிட்டே இருக்கும். கரண்ட் ஸ்டேட்டஸ்லேயே இருக்கு, என்றைக்கும் ரிட்டையர்மெண்ட்டை எடுத்துடாது, எப்பயும் சேவை பண்ணிகிட்டே இருக்கு, எப்பயும் ஆக்டிவாகவே இருக்கு, எப்பயும் மற்றவங்களை பற்றி யோசிச்சுட்டே இருக்கு, மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுறதை பற்றி ஆலோசனை பண்ணிகிட்டே இருக்கு. உன்னை பற்றி நீ பெருசாக ஆலோசனை பண்ணாது, உன்னை பற்றி பெருசாக ஆலோசனை பண்ணலாம், அது பாட்டு நடந்துட்டு இருக்கும். இப்போ உடம்பு இருக்கு, உடம்பை பற்றி நம்ம எவ்வளோ ஆலோசனை பண்ணுறோம், சாப்பிடும் போது ஆலோசனை பண்ணுறோம், அதுக்கப்புறம் சாப்பாடை பற்றி ஆலோசனை பண்ணுறோமா? கண்டிப்பாக கிடையாது. அது பாட்டு என்ன பண்ணும், உள்ளே போயிட்டு ஜீரணமாக அது பாட்டு வேலை பண்ணிட்டு. ஸோ கிருஷ்ணர் ஒரு மெக்கானிசம் செட் பண்ணியிருக்காரு. அதே போல் இந்த உலகத்திலேயே நமக்கும் ஒரு மெக்கானிசம் இருக்குது. நாம் எப்படி வாழ போகிறோம் அப்படிங்கிறது மெக்கானிசம் செட் பண்ணி வச்சுட்டாரு. நமக்கு இவ்வளோதான், இதுதான் ஒய்ஃபு, இதுதான் குழந்தைங்க, இதுதான் ஃபேமிலி, இதுதான் பிஸ்னஸ், இது பாட்டு ரன்னிக்கிட்டே இருக்கும். அதற்கு நம்ம எந்த அளவுக்கு எண்டவர் போடணுமோ அந்த அளவுக்கு எண்டவர் போட்டால் போதும். ஓவராக எண்டவர் போட்டு பிரயோஜனம் கிடையாது இல்லையா? யோசிச்சுட்டே இருக்கணும், எண்டவர் போடணும், ஓரளவுக்கு போட்டு என்ன பண்ணணும், விட்டணும். மற்ற டைம்லாம் என்ன பண்ணணும், நம்ம நம்முடைய ரியல் பர்பஸ்க்கு போயிடணும். சாப்பிட்றதுக்கு எவ்வளோ எண்டவர் போடுறோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கரெக்டான சாப்பாடாக பார்த்து என்ன பண்ணுறோம், உள்ள அனுப்பி வைக்கிறோம், தண்ணி குடிச்சிடும், மறந்து போயிடும், அவ்வளோதான். ஹோல் டே அதை பற்றி ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கோம். காலைல என்ன சாப்பிட்டோம், எப்படி ஜீரணம் ஆச்சோம் இல்லையோ தெரியல, எங்கே போயிருக்கோ தெரியலையே, யோசிக்கிறது கிடையாது. அது பாட்டு ஒரு மெக்கானிசம் இருக்குது, அந்த மெக்கானிசம் அந்த பாட்டு செஞ்சிடும். கிருஷ்ணர் இங்கே அதான் சொல்கிறார், பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்லக்கூடிய விஷயமும்
எல்லாத்துக்கும் ஒரு மெக்கானிசம் செட் பண்ணியிருக்கும். பிரகிருத்தே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசா அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இது மன்யதே. பிரகிருத்தே கிரியமா குணை கர்மாணி சர்வசா, எல்லாம் குணத்தின் பிரகாரம் நடந்துகிட்டே இருக்கும்பா. நீ ஒன்றும் பண்ண வேண்டிய வேலை ஒன்றும் பெருசாக கிடையாது. நீ ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டா போதும். இப்போ கார் இருக்கு, கார் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னது? காரை ஓட்டுறதுக்கு செய்ய வேண்டிய வேலை என்னது? காரை ஸ்டார்ட் பண்ணுறோம், ஆக்சலேட்டரை மிதிக்கிறோம், கிளச்சை மிதி ஆக்சலேட்டர் வச்சு என்ன பண்ணுறோம்? ட்ரை பண்ணிட்டு போயிட்டே இருக்கும், அவ்வளோதானே. மற்ற மெக்கானிசம்லாம் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. நீங்கள் ஹெட்லைட்குள்ளே பூந்து ஹெட்லைட்டை எளிய வைக்கிறீங்களா? நீங்க இன்ஜின்குள்ள பூந்து இன்ஜினை கடற்கரை சுற்றி வைக்கிறீங்களா? இல்லையா? நீங்க வந்து ஹார்னுக்குள்ள பூந்து மூணு சத்தம் போட்டு இருக்கீங்களா? நீங்க வைப்பருக்குள்ள பூந்து வைப்பர் அழைச்சிட்டு இருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கு? இந்த 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 மெக்கானிசம்லாம் ஏற்கனவே இதெல்லாம் செட்டே இருக்கு. நீங்க ஓவர் எண்டவர் எடுத்துக்க தேவையில்லை. நம்மலாம் ஓவர் எண்டவர் எடுத்துக்கணும். நான் தான் வைப்பரை தொடக்க வைக்கிறேன், நான் தான் லைட்டை எரிய வைக்கிறேன், நான் தான் மெஷின், நான் தான் என்ஜினை சுத்த வைக்கிறேன். நீங்க பண்றது ஒண்ணுமே கிடையாது. நீங்க பண்ற வேலை என்னதான்? ஸ்டார்ட் பண்றது, புஷ் பண்றது. அந்த அளவுக்கு நீங்க எண்டவர் பண்ணா போதும். மற்றது எல்லாம் என்ன ஆயிட்டு இருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா அது நடந்து போயிட்டே இருக்கும். நீங்க எண்டவர் பண்ணாலும் சரி பண்ணலாலும் சரி நடந்து போயிட்டே இருக்கும், அது பாட்டு போயிட்டே இருக்கும். நம்ம தூங்கும் போது நம்மளை யார் பாத்துக்கிறாங்க? பகவான் தான் பாத்துக்கணும், இல்லையா? மூச்சு விடுறதுல இருந்து நம்ம நம்ம தைரியமா இருக்கு, பாதுகாப்பா இருக்கிறோமா இல்லையான்னு எல்லாத்தையும் அவர் தான் பாத்துக்கிறாரு. ஏன் ஓவரா ஸ்ட்ரெஸ் எடுத்துன்னு, ஏன் ஓவரா எண்டவர் பண்ணி ஓவரா கவலைப்பட ஆரம்பிக்கும்? நமக்கு என்ன கடமை இருக்கோ அதை யோசிக்க ஆரம்பிக்கும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்னா இந்த பாடியை மெயின்டைன் பண்றதையே பெரிய ஒர்க்கா நினைச்சு இதை பத்தி ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம். இது சைட் தான், இது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம காரை ஓட்டுறது பெரிய விஷயம் கிடையாது. கார்ல இருந்து இறங்கி என்ன வேலை பண்ணுமோ அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கும். கார் எப்படி ஓடுது இதையே யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. அதே போல இந்த உடம்பு எப்படி ஓடிட்டு இருக்கு, இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ போறேன் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கே இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ போறேன் அப்படிங்கிறத காட்டிலும் எதற்காக வாழ போறேன் அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்கும். அப்படி யோசிச்சா அப்படின்னா அது சரியான ஆலோசனை. சரி, மறுபடியும் அடுத்த வாரம் பார்க்கலாம். ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரே கிருஷ்ணா.